நமச்சிவாய். உலகெலாம் உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய சொர்ணாம்பிகை எம்பாசமீத வீமீஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. செப்டம்பர் மாதம், ஆடி மாதம் போச்சு, ஆவணி மாதம் பிறந்துடுச்சு. இந்த விநாயகர் சதுர்த்தி வந்துட்டாலே எல்லாருக்கும் ஒரு நல்ல காலம் பிறந்துடும். விநாயகர் வந்துட்டாலே ஏதோ ஒரு வகையில் அந்த கணபதி பப்பா, இந்த விநாயகர் பெருமான் ஏதோ ஒரு வகையில் நம்மளை காப்பாற்றி விட்டுருவார். நம்ம என்னதான் கடுமையான கஷ்டங்களில் இருந்தாலுமே கூட அந்த கணபதியானவர் விநாயகர் பெருமான் பிள்ளையார் நம்மளை எப்படியாவது ஏதேனும் ஒரு வகையில் கணபதி காப்பாற்றுவார். அப்பேற்பட்ட விநாயகர் சதுர்த்தி இந்த செப்டம்பர் மாதம் வருது. 14ஆம் தேதி 14th அன்னைக்கு வருது. இந்த செப்டம்பர் மாதத்தில் 4 கிரகங்கள், 2 கிரகம் உச்சம், 3 கிரகம் ஆட்சி. அப்போ செப்டம்பர் மாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்க போகுது. எந்த கிரகம்லாம் உச்சம்னா புதனும் குருவும் உச்சம் அடைகிறார்கள். புதன் கன்னி ராசியில் உச்சம், மூலத்திரிகோண வீடு, ஆட்சி எல்லாம் அங்கே தான். குரு கடகத்தில் உச்சமாக இருக்கார். இதை போக சுக்கிரன் ஆட்சி பெறுகிறார். துலாத்தில் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெறுகிறார். சூரியனும் ஆட்சி பலம் பெறுகிறார் சிம்மத்தில். அப்போ 4 கிரகங்கள் இயற்கை சுபராக வரக்கூடியவர்கள்லாம் சிறப்பான இடத்துல ஆட்சி பலம் பெற்று உச்ச பலம் பெற்று நன்மைகளை, அதுதான் இந்த ஆவணி மாதத்துடைய சிறப்பு, அதுதான் இந்த பிள்ளையார் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்பு. அதுக்கு தானே அந்த வார்த்தையை சொன்ன. விநாயகர் வந்துட்டாருனாக்கா எல்லா கஷ்டத்தையும் அவர் கலைச்சி விட்டுருவார். சங்கடங்களை நிவர்த்தி செய்வதால் தான் அவருக்கு அந்த சங்கட சதுர்த்தி பூஜையை நாம் பண்ணுறோம். அப்பேற்பட்ட செப்டம்பர் மாதம் 4 கிரகங்கள் ஆட்சி பலம் உச்சம் இதெல்லாம் பெற்றிருக்கு. எல்லாருக்கும் சங்கடத்தை தரக்கூடிய, கஷ்டங்களை தரக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். செயலிழந்து 0வாக இருக்காரு. தீமை செய்யக்கூடிய கிரகம் செயலிழந்து இருப்பது நன்மை. அதோட கூட செவ்வாய் 3ஆம் இடத்துல முயற்சிங்கிற ஸ்தானத்தில் புதனுடைய வீட்டில் போய் உட்காந்துருக்காரு. வீடு கொடுத்த புதன் சிறப்பாக இருக்கார். அப்போ இதை வச்சு நாம் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள். கும்பராசி, ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். இப்போது நிறைய அன்பர்கள், நிறைய ஜோதிடர்கள் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கும்பராசிக்கு பாத சனி நடக்குது. இந்த பாத சனி கும்பராசிக்கு அவ்வளோ சிறப்பில்லை. பாத சனியில் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஆனால் அதை தாண்டி கும்பராசி நேயர்களே, ராசிநாதன் 2ஆம் இடத்தில் இருப்பது தனஸ்தானத்தை கொடுக்கும். வீடு கொடுத்த குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். இந்த சுபத்துவம், பொதுவாக சனியை நம்ம எல்லாரும் அசுபர்னு தானே பார்க்கணும், தீமை செய்யக்கூடிய கிரகம்னு தானே நினைக்கிறோம். ஆனால் அவர் ஒரு யோகமான கிரகம். இன்னைக்கு அரசியலில் நீங்கள் ஜெயிக்கணும், அரசியலில் நல்ல பதவிக்கு நீங்கள் வரணும்னா சனியுடைய ஆதிக்கம், சனியுடைய அனுகிரகம் இல்லாமல் இது நடக்காது. யார் ஒருத்தருக்கு சனி சிறப்பாக இருக்காரோ, 3ஆம் இடத்துல இருக்கிறது, 10ஆம் இடத்துல சனி இருப்பது, அல்லது 6, 8, 12 சனி மறைவது, இது எல்லாமே அந்த ஜாதகருக்கு யோகத்தை கொடுக்கும், வளர்ச்சியை கொடுக்கும். அப்போ பாருங்க எனதருமை கும்பராசி நேயர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், ராசிநாதன் சனி 2ஆம் இடத்திலிருந்து அதோட கூட வீடு கொடுத்த குரு உச்சம் பெற்று 2 பேரும் திரிகோணத்தில் அமைவது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்.
நிறைய பேருக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது. கும்பராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அதிர்ஷ்டம் அடிக்க போகுது, யோகம் அடிக்க போகுது. யோகம் சிறப்பாக இருக்கு. சில பேருக்கு நல்ல புதிய உறவுகள் அமையலாம். புதிய கணவனோ அல்லது புதிய மனைவியோ, 2வது கல்யாணமோ 3வது கல்யாணமோ அல்லது வெளியுலக தொடர்போ, புது தொடர்புகள். அதே போல் காதலில் ஜெயிக்கிறது, குடும்ப வாழ்க்கை அமைவது, துணை அமைவது, அதே போல் புதிய வேலை அமைகிறது, கடன் சுமைகள் குறைவது, கடனை அடைக்கிறது. கடனை அடைக்க முடியல சாமி, கடன் அதிகமாயிடுச்சு, கடனை அடைக்க முடியல, கடன் சுமைகள் குறையும். என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, என்னால் வட்டி கட்ட முடியல, அல்லது என்னால் இஎம்ஐ கட்ட முடியல சாமி, என்னால் நான் அங்கே வாங்கிட்டேன் இங்கே வாங்கிட்டேன், அப்படி மாற்றி 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 ரொட்டேஷனில் வாங்கிட்டேன், அப்படியெல்லாம் சொல்லக்கூடியவர்கள். அப்போது உங்களுடைய வருமான கடன்களாக இருக்கலாம், வேலை வாய்ப்பாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம். மெயினாக வேலை சரியில்லாமல் இருப்பது, வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லாமல் இருப்பது. எனக்கு வேலையில் நிம்மதியே இல்லைங்க சாமி, வேலை தான் ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல சாமி வேலையை. அப்போ வேலையில் கஷ்டப்படக்கூடிய கும்பராசி நேயர்களே, வேலையில் கஷ்டமா அல்லது வேலை செய்கிற இடங்களில் அதிகாரிகளால் கூட ஒர்க் பண்ணுறவங்களால் வரக்கூடிய கஷ்டங்களா, அல்லது சில கும்பராசி அன்பர்களுக்கு போட்டி பொறாமைகள், திருஷ்டிகள், பொறாமை திருஷ்டி, அவங்க குடும்ப உறுப்பினர்களாலே நெருங்கிய உறவுகள், நாத்தனார், மாமியார், மச்சினர், மச்சான், மைத்துனர், கணவன் மனைவி, மெயினாக மாமனார் மாமியார் வீடுகளில், அப்படி இல்லைன்னா வேற பக்கம் செய்வினை கோளாறு, அங்கம் பங்காளிகளில். அப்போ செய்வினை கோளாறுகள், இதில் நிறைய அன்பர்கள் செய்வினை கோளாறில் போய் மாட்டிக்கிட்டாங்க. செய்வினை கோளாறுகள், திடீர்னு சில விஷயங்கள் நடக்கும், ஆச்சரியமாக இருக்கும். அப்படியெல்லாம் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட சரியாகும், கவலை வேண்டாம். வாழ வைப்பால் வாராகி, அம்மா இருக்காங்க, வாராகி இருக்காங்க, ஜெயிக்க முடியும், கவலை வேண்டாம் எனதருமை கும்பராசி அன்பர்களே.